கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் பிபிடி இல்லாமல் தயாரிக்கப்பட்ட ஜிகே நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. அதிமுகவில் திரு செங்கோட்டையன் அவர்கள் நான் 5ஆம் தேதிக்கு மேலே ஒரு விஷயம் பேச போகிறேன் சொல்ல போகிறேன் அப்படிலாம் பேசுகிறாரு. செங்கோட்டையன் போர்க்கொடி தூக்கிட்டாரு, ரிவோல்ட் பண்ணிட்டாருன்னு தான் சொல்கிறேன். இதுவரை அவர் கட்சி கட்டுப்பாடுன்னு இருந்தவர் இந்த இடத்துக்குள்ள எடப்பாடி பழனிசாமி கட்சியை ஆக்க பார்க்குறாரு. ஸோ கட்சி நன்மைங்கிறதுல அவர் தெளிவான ஆள். இப்போ கட்சிக்கே எடப்பாடியால் நன்மை இல்லை, கட்சியை தன் சொந்த சொத்தாட்டு ஆக்கிறதுக்கு எடப்பாடி முயற்சி பண்ணுறாருங்கிறது செங்கோட்டையனுக்கு தெரியுது. அதை தான் அவர் ரிவோல்ட் பண்ணி பேசுவார். எம்ஜிஆருக்கு அதிமுக வேறு, எடப்பாடிக்கு அதிமுக வேறு. நயனாட்ட கேட்கும்போது டிடி தினன் எங்களோட தான் இருக்கிறார், நாங்கள் அதெல்லாம் நீங்கள் இது பண்ணாதீங்க. ஆனால் அதிமுக பேசுகிறது இல்லையோ பாஜக பேசுகிறது இது பண்ணி நயனார் எங்கள் கூட தான் இருக்காருன்னு சொன்னார். ஓபிஎஸ் எப்படி கோட்டை விட்டீங்க? ஏன் கோட்டை விட்டீங்க? பாஜகவுக்கும் விருப்பம் இல்லை இவங்கெல்லாம் ஒன்று சேர்க்கணுன்ட்டு. இப்படி தானே தெரியுது தரவுகள். பாஜகவில் யாரோ ஒருத்தர் நினச்சிருந்தாங்கன்னா தினகரனையும் பன்னீரையும் ஏர்போர்ட்டுக்கு வர வச்சுருக்கலாமா, வழி அனுப்பதுக்காக வர வச்சுருக்கலாமா? நடக்கலையே. தே ஆர் ஸோ சின்சியர். அண்ணாமலை அதுதான் வெயிட் பண்ணுறாரு. சீட் ஷேரிங்கில் ஷேரிங் ப்ரோ அண்ணாமலை அதிரடி ப்ளே பண்ணாலும் ப்ளே பண்ணலாம். எப்படி சீட் ஷேரிங் வரும்னு பார்க்குறாரு. இல்லை அவங்க ஒரு கால்குலேஷன் வச்சுருக்காங்களா பாஜகவும் அதிமுகவும். நாங்கள் பார்லிமெண்ட்டுக்கு அதிமுக கூட்டணி இல்லாமல் இத்தனை சதவீதம் வாங்கிட்டோம், ப்ளஸ் அதிமுக வாங்கிச்சு, இதை ரெண்டே சேர்த்தா நாங்கள் கிட்டத்தட்ட 40% வாங்கிடுவோங்கிற ஒரு அடிப்படையில் தானே இப்போ பேசிகிட்டு இருக்கிறாங்க. 40% வாங்கிடுவோம்னா அதில் தேமுதிக இருந்தது. எடப்பாடி நம்பகத்தன்மையற்றவர், முதுகில் குத்தக்கூடியவர், நாணயமற்றவர்னு சொல்லி அவருக்கு ஓட்டர் ஆல்சரிங் கெப்பாசிட்டி இல்லை, சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி இல்லைன்னு ஸ்டாலின் கொடுக்கறதெல்லாம் எம்பி போஸ்ட் எம்எல்ஏ போஸ்ட்டுன்னு தேமுதிக போயிட்டாங்க. இப்போ உண்மையதான்ப்பா சொல்கிறேன், போயிட்டாங்களா இல்லையா? ஓபிஎஸ் அவர் வரதுனால 13% ஓட்டு பாதிப்பு. அவரால் தான் என்டிஏக்கே ஓட்டு ஏறிச்சு. அவர் இப்போ என்டிஏலே இல்லைங்கிறாரு. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் தம்பி. சார், அதிமுகவில் திரு செங்கோட்டையன் அவர்கள் நான் 5ஆம் தேதிக்கு மேலே ஒரு விஷயம் பேச போகிறேன் சொல்ல போகிறேன் அப்படிலாம் பேசுகிறாரு. என்ன நடக்குது, என்ன நடக்க போகுது? செங்கோட்டையன் போர்க்கொடி தூக்கிட்டாரு, ரிவோல்ட் பண்ணிட்டாருன்னு தான் கருதுகிறேன். இதுவரை அவர் கட்சி கட்டுப்பாடுன்னு இருந்தவர் இந்த இடத்துக்குள்ள எடப்பாடி பழனிசாமி கட்சியை ஆக்க பார்க்குறாரு. சிங்கிள் பர்சன் பார்ட்டியாட்ட ஆக்க பார்க்குறாரு. இதுதான் 2024 மக்களவை தேர்தல் முடிஞ்சதை ஒரு அறிக்கை விட்டுருந்தார். நான் பிரச்சாரம் பண்ணி எனக்காக விழுந்த ஓட்டுட்டு இருந்தார். எம்ஜிஆர் ஜெயலலிதா காலம்லாம் முடிஞ்சிடுச்சு, இது ஏன் காலம், எனக்கு விழுந்த ஓட்டுன்னு அவர் கிளைம் பண்ணுறார். இப்போவும் அவரோட பிரச்சாரம் ஈரோடு மாவட்டம் போகலை. அப்போ ஈரோடு மாவட்டம் போனால் இவரும் செங்கோட்டையனும் ஈக்குவல்னு அங்கே காட்டணும். ஸோ ஈரோடு மாவட்டத்தை செங்கோட்டையன் தான் முடிவு பண்ணுவாருன்னு காட்டணும். அதுக்கு இவர் தயாரில்லை. ஈரோடு மாவட்டத்தையும் எடப்பாடி தான் முடிவு பண்ணுவோங்கிறார். செங்கோட்டையன் அதுக்கு ரிவோல்ட் ஆகிறாரு. இனிமேல் இவரை வச்சு ஜெயிக்காது, நமக்கு எந்த பொலிட்டிக்கல் கெயினும் இல்லை. அதனால் இப்போ இவரோட எதேச்சதிகாரமான ஒற்றை தலைமை இவர் நிரூபிக்கக்கூடிய அந்த போக்குக்கு எதிராக செங்கோட்டையன் போர்க்கொடி தூக்குறார். ஆக்சுவலாக தப்பு பண்ணி பிடியை எடப்பாடிகிட்ட கொடுத்ததே செங்கோட்டையன், சிவி சண்முகம், கேபி முனுசாமி இப்போல்லாம் பரிதவிக்கிறாங்க அந்த நேரத்தில். ஆமாம், இரட்டை தலைமையான ஒரு இலையில் ஓபிஎஸ் ஒரு இலையில் இபிஎஸ்ன்னு இருந்திருக்கலாம். இவங்க ஓபிஎஸ்ஸை தள்ளி ஒற்றை தலைமை எடப்பாடியாக வந்தால் என்ன சாதிச்சார்? ஓபிஎஸ்ஸை தள்ளி ஒற்றை தலைமையாக வந்து என்ன சாதிச்சார் எடப்பாடி பழனிசாமி? அவர் சாதிச்சிட்டாரு. மொத்த சொத்தையும் தனக்கு ஆக்கிட்டார், மொத்த கட்சியும் தனக்கு ஆகிட்டார், சிங்கிள் பர்சன் பார்ட்டி ஆக்கிட்டார். விழுந்த 20% ஓட்டும் தனக்குன்னு கிளைம் பண்ணிட்டார். 50-50 கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ இந்த தப்பை செய்து காரணம் யார்? ஆர் உதயகுமார், செல்லூர் ராஜி, விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர், ஹெல்த் விஜயபாஸ்கர், செங்கோட்டையன், தங்கமணி, வேலுமணி, சிபி சண்முகம், கேபி முனுசாமி, வீரமணி, அன்பழகன் செய்து முடிச்சுட்டு இப்போ பரிதாபமாக ஒரு ஈர்ப்பு சக்தி இல்லாத, வெற்றியை உறுதி பண்ண முடியாத ஒரு தலைவர்கிட்ட தங்கள் ஸ்ட்ரென்த்தை கொடுத்துக்கிட்டு பரிதாபமாக இருக்கிறாங்க. இப்போ கொடுத்ததை எடுத்து ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் தான் பலம்னு காட்டக்கூடிய அளவுக்கு தமிழக அளவில் எடப்பாடியோட நடவடிக்கைகளில் எம்ஜிஆர் ஜெயலலிதா புறக்கணிச்சிட்டு தன் கட்சினி அவர் செயல்படுறத எக்ஸ்போஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு செங்கோட்டையே வரார். அப்போ தனியாக தான் ஏதாவது ரூட் எடுப்பாருங்கிறீங்களா? இல்லை ஏன்னா சசிகலா அவர்களை போய் நான் சந்திச்சதா ஒரு தகவல் பரவிட்டு இருக்கேன். சசிகலாவை போய் சசிகலாவுக்கு எதிராக நான் செங்கோட்டையன்னு சொல்லும்போது
அவர் என்னால் கட்சி உடைய விரும்பலை வைக்கலன்னு என்கிட்ட சொல்லிட்டாரு. சசிகலா தரப்பு தான் அவருக்கு மாநில நிர்வாகி மந்திரி சபையில் இடம் கொடுத்தாங்க. ஜெயலலிதாவால் அந்த ஓரங்கட்டப்பட்ட நேரத்தில் எஸ். ஓகே. ஸோ அவங்கள்ட்ட ஒரு நல்ல உறவு இருந்தது. சசிகலா பொதுச்செயலாளராக இருந்தால் என்னென்ன திட்டம் வச்சு எப்படியெல்லாம் செய்யலாங்கிறது கூட என்கிட்ட விளக்குனார். நான் சசிகலாவுக்கு எதிரானவன்னு அவருக்கு தெரியும், என்றாலும் என்னை மதித்து அந்த விளக்கங்களெல்லாம் அவர் சொன்னார் கட்சி நன்மைக்காக. ஸோ கட்சி நன்மைங்கிறதுல அவர் தெளிவான ஆள். இப்போ கட்சிக்கே எடப்பாடியால் நன்மை இல்லை, கட்சியை தன் சொந்த சொத்தாட்டு ஆக்குறதுக்கு எடப்பாடி முயற்சி பண்ணுறாருங்கிறது செங்கோட்டையனுக்கு தெரியுது. அதைத்தான் அவர் ரிவோல்ட் பண்ணி பேசுவார். இல்லை ஒருவேளை அவர் தனிச்சையாக நின்று ஏதோ ஃபைட் பண்ண போகிறாங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரா? அப்படி நிற்பாரா? இல்லை ஒன்று சேர்க்கணும்னா அப்படின்னா யாரை தான் சேர்க்கணும்? எடப்பாடி வேண்டாங்கிறாருன்னா அப்போ என்ன தான் அவர் கருத்தாக இருக்கும் தெரியல. அவர் மற்ற சசிகலா, தினகரன், ஓபிஎஸ் இவங்களெல்லாம் ஒன்று வச்ச கூட ஒரு முயற்சியில் ஈடுபடலாம். அதில் ஒரு தலைமை யாருன்னு ஒரு கேள்வி வரும்போது என்ன முயற்சி ஈடுபடுறாங்க, யார் யாரெல்லாம் வருவான்னு பார்த்தான திறமை சொல்ல முடியும். கற்பனையாக இவங்கெல்லாம் வந்துட்டாங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா? முயற்சி செய்வாருன்னு தானே சொல்கிறேன். ஏன்னா தேர்தல் கிட்ட நெருங்கிட்டு வருது. இந்த நேரத்தில் ஒரு முயற்சி செய்யும்போது இது எப்படி கேட்குது? தேர்தல் கிட்ட நெருங்கி வரும்போது தான் முயற்சி செய்ய முடியும். தேர்தல் கிட்ட நெருங்கி வரும்போது ஈரோடு மாவட்டத்தில் பிரச்சாரமே பண்ணலை எடப்பாடி பழனிசாமி. செங்கோட்டையனுக்கு முக்கியத்துவம் கூட இல்லை, அவர் கூட பிரச்சாரத்துலேயும் இல்லை, ஈரோடு போகலை, அவர் போகலை. ஓகே. ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் அங்கே இருக்குது, நீர்புத்த நெருப்பாக இருக்குது. 5ஆம் தேதிக்கு மேலே கொழுந்து விட்டு எரியும். ஏன்னா பன்னீர்செல்வம் அவர்கள் பாஜக வேணான்னு சொல்லிட்டு இப்போ ஒதுங்கின மாதிரி விமர்சனத்தையும் வச்சுட்டு வெளியில் டீசெண்டாக ஒதுங்கி இருக்கிறாரு. இந்த சூழலில் ஒருவேளை பாஜகவும் கூட்டணி அலைன்ஸில் இருக்கிறதும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் நினைக்கிறாரா? ஓட்டு உழாது இந்த நேரத்தில் போய் அதாவது அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இல்லை பாஜக சென்ட்ரிக்கா எடப்பாடிக்கு அதிருப்தி இருக்கு, தினகரனுக்கு அதிருப்தி இருக்கு, அதிருப்தி இருக்கு. பாஜகவை பயன்படுத்தி தான் எடப்பாடியை வழிக்கு கொண்டு வந்தான், செங்கோட்டையனை பயன்படுத்தி தான் எடப்பாடியை வழிக்கு கொண்டு வந்தாங்க பாஜக. அதுக்கு பிறகு செங்கோட்டையனை அவங்க இதுவரை யாருமே கண்டுக்கல, அப்பாயின்மெண்ட் கொடுக்கல. அப்போ செங்கோட்டையனுக்கு அந்த எண்ண ஓட்டம் இருக்கத்தானே செய்யும். செங்கோட்டையனை பயன்படுத்தி சீமானை காட்டி, சீமானுக்கு அதை பற்றி கவலை இல்லை, சிந்து நதி நீரையா தடுத்த அந்த மாதிரி தான் அவர் கேட்டுட்ருக்காரு. நான் தான் நிதிஷ்குமார் மாதிரி மோடி நன்மைக்காக சீமானை ப்ரொஜெக்ட் பண்ணேன்னு ரவீந்திர துரைசாமி தான் பேசிட்டு இருந்தேன்னு தவிர சீமான் ஆன்டி பிஜேபி, ஆன்டி காங்கிரஸ், ஆன்டி டிஎம்கே, ஆன்டி ஏடிஎம்கே நாளையும் தான் பண்ணிகிட்ருக்கிறாரு. அப்போ அவருக்கு அதை பற்றி கவலை இல்லை. அவரை காட்டி தான் எடப்பாடியை வழி கொண்டு வந்தாங்கங்கிறது இருந்தாலும் அவர் அதுக்கு ஈல்டாகலை. பட் செங்கோட்டையன் அந்த இடத்துக்குள்ளே ஈல்டாகி எல்லாரையும் சந்தித்த பிறகு செங்கோட்டையனை காட்டி எடப்பாடியை 20% உள்ளே கொண்டு வந்துட்டு செங்கோட்டையனை கைவிட்டது மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. இந்த சூழலில் இப்போ சொல்கிறீங்க எடப்பாடி பழனிசாமியே ஒரு வெற்றி முகம் இல்லாத ஒரு ஆளாகி போயிட்டார், நம்பிக்கை இல்லைன்னு செங்கோட்டையன்னு இப்போ உணர்ந்துட்டார். இந்த தேர்தலில் என்ன தான் செய்யப்படுறாங்கிற மாதிரி வர சூழலில் உண்மையிலே அப்போ பழனிசாமி அதிமுக கூட்டணிங்கிறது எப்படி சார்? அது தேர்தலில் ரொம்ப ரொம்ப சிரம திசையில் தான் இருக்குது. பாஜகவே கூட கழட்டி விடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கா எடப்பாடி பழனிசாமி கிட்ட நெருங்கும் போது? சீமானை அவங்க சிஎம் கேண்டிடேட்டாக சொல்லிட்டாங்கண்ணா. யார்? பாஜக. ஆமாம் சொல்லிட்டாங்கண்ணா. அப்போ அதுக்கும் பாஜக தயாராக இருக்குது. பாஜக மோடி தயாராக இருக்கிறாரு, நிர்மலா சீதாராமன் தயாராக இருக்காங்க. பெரியார் மண் இல்லை, பெரியாரே மண்ணுன்னு சொன்னேன் சீமானை நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணால் என்னன்னு கேட்குறாங்க. ஆடிட்டர் குருமூர்த்தி 60களில் தீக்காக்காரங்களால் பூணூல் அறுக்கப்பட்ட அந்த தரப்பை சார்ந்தவர். அவர் சீமானை பெரியார் மண் இல்லை, பெரியாரே மண்ணுன்னு ஒருத்தன் போல்டானு தான் சொல்கிறான். அவருக்கு இது ஈரோடு கிழக்கில் இருந்த ஓட்டு சீமானுக்கு விழுந்த ஓட்டுன்னு துக்ளக்கில் சொல்கிறார். 16% தமிழ்நாடு ஃபுல்லாக பொருந்துங்கிறாரு இவர் குருமூர்த்தி. குருமூர்த்தி. அப்போ இவங்களுக்கெல்லாம் சீமான சிஎம் கேண்டிடேட்டாக ப்ரொஜெக்ட் பண்ண ஆசை இருக்குது. அண்ணாமலைக்கு ஆசை இருக்குது. ஏன் பொன் ராதாகிருஷ்ணன் கூட அந்த ஆசை இருக்குது. சீமான சிஎம் பொன் ராதாகிருஷ்ணன் அந்த ஆசை இருக்குது. அப்போ நீங்கள் ஈஸியாக பிஜேபியை கலத்தி விட்டுற முடியாது. எடப்பாடி கலத்தி விட்டால் சீமான சிஎம் கேண்டிடேட்டாக ப்ரொஜெக்ட் பண்ணிடுவாங்கன்னு தான் 20 உள்ளே வந்தார். இது எடப்பாடிக்கு மனச்சாட்சிக்கு தெரியும், அவருக்கு நல்லா தெரியும். இல்லை இப்போ இந்த தேர்தலில் எப்படியும் பாஜகவுடனே இணைந்து நம்ம தேர்தல் செஞ்சால் எப்படி நம்ம வெற்றி தோல்வி இல்லைங்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும் தானே. 2ஆம் இடத்தை உறுதி பண்ணதுக்கு தானே பாஜகவோட வந்தார். பார்லிமெண்ட்டுக்கு எதிர்கட்சியாவது நம்ம தக்க வைக்கணுங்கிறது தான் பாஜகவோட கூட்டணி. பார்லிமெண்ட் தேர்தலே பாஜக வரக்கூடியவர் ஏன் சட்டமன்ற தேர்தலுக்கு வராரு? அது அண்ணாமலை முடிவு இல்லை, எனக்கு யாருமே வேண்டான்ட்டு ஒரு தனிச்சையில் எடுத்த முடிவு. அவர் 6 சீட்டுக்கு மேலே தரமாட்டேன்னாரு, அண்ணாமலை 12 சீட்டு கேட்டார். ஓகே. இப்போ இந்த சூழலில் இப்போ இருக்க ஏடிஎம்கே அலைன்ஸில் பாஜக எத்தனை சீட்டு சார் கேட்கும்? ஏன்னா இது ஒரு பெரிய பிரச்சனையாக பார்க்குறாங்க. 2:1ங்கிறது அண்ணாமலைக்கு ஃபார்முலா. அது நயினார் ஃபார்முலாவும் அதானா? நயினார் ஃபார்முலா, தமிழிசை ஃபார்முலா, பொன்னார் ஃபார்முலா, வானதி ஃபார்முலா, மற்ற முருகன் ஃபார்முலா என்னங்கிறது, தலைமை ஃபார்முலா என்னங்கிறது வரும்போது தான் தெரியும். 2:1னா ஒரு 2
2 ரெட்டலைக்கு ஒரு தாமரை. 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரை. நல்ல கணிசமான சீட்டு கேட்குறாரு. 11.4க்குரிய சீட்டு அண்ணாமலை கேட்குறாரு. அண்ணாமலை அதுதான் வெயிட் பண்ணுறாரு. சீட் ஷேரிங்கில் ஷேரிங் பிறகு அண்ணாமலை அதிரடி ப்ளே பண்ணாலும் ப்ளே பண்ணலாம். எப்படி சீட் ஷேரிங் வரும்னு பார்க்குறாரு. இல்லை இவர் எந்த முடிவுமே திரு அண்ணாமலை எடுக்கக்கூடாது, நயினார் தான் எடுக்கணும், இவரை வச்சு நாங்கள் ப்ளே பண்ணிக்கிறேன்னு தானே இப்போ அண்ணாமலையே ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அவர் எப்படி எடுக்க முடியுங்கிற ஒரு கேள்வி. அண்ணாமலை அந்த கூட்டத்தில் கைத்தட்டு அண்ணாமலை அவருடைய கூட்டத்தில் தொண்டர்களின் தலைவர் அண்ணாமலை தானே இருக்கார். ஆனால் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தானே பாஜக இந்த அளவுக்கு அவருக்கு ஒரு இது இருக்குது, அப்போ கொஞ்சம் நார்மல் பண்ணும் அப்படிங்கிற ஒரு மூமெண்ட்டில் தானே இப்போ. அதான் அவர் விருப்பம். பலத்துக்கு ஏற்ற சீட்டு பாஜக வேணுங்கிறது அவர் விருப்பம். இப்போ அண்ணாமலைக்கு இதில் சீட்டு உண்டுங்கிறீங்க இந்த சட்டமன்ற தேர்தலில். அண்ணாமலை கோஷ்டிக்கு சீட்டு இல்லாமல் இருக்காதுல்ல. இப்போ கோஷ்டிக்கு இருந்தாலும் அவர் நிற்பாரா சார்? ஒரு ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களே நான் பிரசாத்லாம் மதுரையிலேருந்து ஒரு தம்பி இருக்கிறாப்புல. அண்ணாமலைக்கு அவ்வளோக்குள்ள உறுதியாக இருக்கிறாப்புல. அப்புறம் அரசியல் களம்னா அந்த தம்பி போன்றவங்களுக்கு டிக்கெட் வாங்கி கொடுத்தா தானே நாளைக்கு அரசியல் தெளிவாக பண்ண முடியும். ஐயா மூப்பனார் பாணியில் தன்னை சார்ந்த தன் ஆதரவாளர்களுக்கு கிடைக்க சீட்டில் அண்ணாமலை எடுத்த ஓட்டில் பாதி டிக்கெட் எனக்கு வாங்கினு அவர் கேட்டு தானே இது பண்ண முடியும். அப்போ அவரும் நிற்பார் சட்டமன்ற தேர்தலில். அவர் எடப்பாடி சிஎம்னு சொல்லி நிற்கிறதுக்கு தயங்குவார். பேசிட்டாரா எடப்பாடி வெற்றி பெற அப்போன்ட்டு? அது சொல்லுவார். செயலில் காட்டுறாராங்கிறது 26 தேர்தல் நேரத்தில் தான் தெரியும். இன்னொரு விஷயம் பரவாயில்ல என்ன பேசுகிறாங்கன்னா, பாஜகவுக்கே அண்ணாமலையால் ஒரு ஓட்டை பிரிக்கிறதுக்கான வேலை நடக்கலாம், மேபி இருக்கலாம், நாங்கள் அதையே எதிர்கொள்ளணுங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்களா? இவரால் வரும் உள்ளடி வேலைகள்லாம் இருக்கும்னு சொல்லி பேசுகிறாங்க. உள்ளடி வேலைகள் எல்லா கட்சியிலையும் இருக்கும். ஈரோடு கிழக்கு முறை வலுவாகவே இருக்கும் அதிமுக. உள்ளடி வேலை பண்ணி சீமான பெரிய தலைவராட்டு 18% வாக்கில் பாதிக்கு மேலே சீமான்ட்ட போகக்கூடிய அளவுக்கு பண்ணி விடல. இல்லை அதே மாதிரி இந்த ரவுண்டு அதிகமாக இருக்குங்கிறீங்க அதிமுக. ஈரோடு கிழக்குலேயே அது இருந்துட்டேங்கிறேன் சார். உள்ளடி வேலையில் தான் தமிழிசையை காலி பண்ணுன்னு 1.1% இருந்த நாம் தமிழர் 8.3 வரணும்னா இந்துத்துவாவும் தமிழக பாஜக தலைவர்களும் காரணம். நீங்கள் ஒரு கேண்டிடேட்டை போட்டிருக்கீங்க, தமிழ் தேசியம் சீமானோட அதிக ஓட்டு எடுக்கிறதுக்கு எல்லா தலைவர்களும் போய் ஆர்கனரில் உழைச்சிருக்கணுமா வேண்டாமா? தமிழிசையை இதை காட்டி காலி பண்ணிடணும். என்னாச்சு? பிஜேபியை காலி பண்ணிங்க. இப்போ ஈரோடு கிழக்கு ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகளை நார்நாரா உரிப்பன்னு சீமான் சொல்கிற மாதிரி ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள்னு ஒரு 18% வாக்கு எடுத்தார். அந்த வாக்குக்கு நீங்கள் ஒரு லீடராட்டு ஈரோடு கிழக்கில் நின்று இருக்கணுமா வேண்டாமா? ஆர்கனரில் கோட்டை விட்ட மாதிரி ஈரோடு கிழக்கில் கண்டஸ்ட் பண்ணாமல் ஸ்டாலின் வர்சஸ் சீமான். விஜய் சொல்கிற மாதிரி டிவிகே டிஎம்கே போட்டிங்கிறத விட டிஎம்கே என்டிகேங்கிறது களத்தில் இருந்தது. இப்போ இதெல்லாம் உணர்ந்துட்டு தான் எடப்பாடி பழனிசாமி இனிமேல் அண்ணாமலை யாரும் விமர்சிக்க வேண்டாம் போன்றதெல்லாம் செய்கிறாரு. யாரும் நமக்கு எதிராக நின்றக்கூடாது ஒரு அணியில். ஸ்டாலின் போட்டியாளர் அண்ணாமலையை விமர்சிக்க வேண்டான்னு சொல்லியிருப்பார். அது நியாயம் தானே அது. சார் இப்போ செங்கோட்டையன் அவர்கள் 5ஆம் தேதிக்கு மேலே ஒரு முடிவு எடுக்க போகிறேன், நான் பல விஷயங்கள் பேசணும்னு சொல்லியிருக்காரு. இதனால் எடப்பாடிக்கு பாதிப்பு ஏற்படுமா சார்? அதாவது எம்ஜிஆருக்கு அதிமுக வேறு, எடப்பாடிக்கு அதிமுக வேறு. அதை இப்போ எல்லாரும் உணர ஆரம்பிச்சிட்டாங்க அந்த கட்சிக்குள்ளே இருக்கிறவங்களே. அறிவுள்ளவங்க, விவரம் உள்ளவங்க, கணக்கு தவளை இல்லாதவங்க, பூனை கண்ணை மூடிட்டா பூலோகம் இருண்டு போன்னு கருதாதவங்க, டேட்டா தெரிஞ்சவங்க எல்லாருமே உணர ஆரம்பிக்கிறாங்க. மக்கள் திலகம் எம்ஜிஆர் 1977 30.3% வாக்கெடுத்து ஆட்சி கட்டில் ஏறினார். மும்முனை போட்டினா அந்த ஓட்டில் ஒருத்தர் ஆட்சி கட்டுக்கு வர முடியாது. பட்டு அவர் 4 முனை போட்டியில் வந்தார். அப்போ வன்னியர் சமூகத்தில் தமிழக முதல்வர் முன்னாள் முதல்வர் எம்ஜி ராமச்சந்திரன் லீடர்ஷிப்பு கிடச்சது 20%, 10% டவுனு. பறையர் சமூகத்தில் கிடச்சது 40%. இப்போ வட தமிழகத்தில் வன்னியர் சமூகத்தில் எடப்பாடி பழனிசாமி ஐயா 10 ஒரு ஜாதிக்கு பெருமையை தூக்கி நிறுத்துறதுக்காக கொடுத்தாரு. எங்களால் தான் அதை வாங்க முடியும்னு வன்னியர்கள் தந்த எடப்பாடி, சி.வி. சண்முகம், கே.பி. முனுசாமி, வீரமணி, அன்பழகன் எக்ஸ்ட்ராவுக்கு போட்டது 60% ஓட்டு. ஒரு வன்னியர் எம்ஜிஆர் தலைமைக்கு ஓட்டு போட்டான்னா 3 வன்னியர் எடப்பாடி தலைமைக்கு ஓட்டு போட்டிருக்கான். டேட்டா, தரவு, பூத் வைஸு, வா எவன் வேணாலும் உட்காரு, ஆதாரத்தோட நிரூபிக்கிறேன், பொய்யையும் புரட்டையும் ஊடகத்தில் சொல்லக்கூடியவங்க கூடிய அறிவு நாணயமற்ற செயலை நான் முகமுடிய கிழிச்சி எறிய தயாராக இருக்கிறேன். எம்ஜிஆருக்கு வன்னியர் ஓட்டு 120 பேர் தான் அவனுக்கு போட்டான். வன்னியர் ஓட்டு எடப்பாடிக்கு 160 பேர் போடுறான். 20 விட 3 மடங்கு 60 பெருசு. ஆனால் பறையர் சமூக ஓட்டு எம்ஜிஆருக்கு 40% கிடச்சிது, எடப்பாடிக்கு 10% தான் கிடைக்குது. 4 ஒரு பறையர் தான் எடப்பாடிக்கு போடுறான். அப்போ எம்ஜிஆருக்கு அதிமுகவா இன்னைக்கு இருக்குது? கருத்துக்குறவர்களே, துக்ளக் ரமேஷ் போன்ற சகோதரர்களே
எம்ஜிஆருக்கு அதிமுக இப்போ இருக்குது. சகோதரர் தான், பாண்டியர்கள்லாம் சகோதரர் தான், சவுக்கு சங்கர்லாம் சகோதரர்கள் தான். பட் யதார்த்த அரசியலை பேசணுமா இல்லையா? சமூக மாற்றத்தை கருத்தில் கொள்ளணுமா இல்லையா? 2019ஆம் ஆண்டு எடப்பாடி பழனிசாமி அதிமுக கேண்டிடேட், அவரும் வன்னியர் தான். எடப்பாடியில் 8000 ஓட்டு டவுன். அதே எடப்பாடி பழனிசாமிக்கு 10.5 கொடுத்த பிறகு அவர் வெள்ளாள கவுண்டர் கேண்டிடேட் 93,000 ஓட்டு அப்பு. பார்லிமெண்ட்டுக்கு நின்ன வன்னியர் கேண்டிடேட்டு 8000 ஓட்டு கீழே எடுக்கும்போது சட்டமன்றத்துக்கு நின்ன வெள்ளாள கவுண்டர் கேண்டிடேட் எடப்பாடி பழனிசாமிங்கிற வெள்ளாள கவுண்டர் 93,000 ஓட்டு அப்போ இது என்ன எம்ஜிஆர் ஓட்டா, ஜெயலலிதா ஓட்டா, ரெட்டலை ஓட்டா? கேட்குறவன் என்ன நாட்டில் எல்லாமே விவரம் இல்லாதவனாக இருக்கிறான். எம்ஜிஆர் ரெட்டலை அது இதுன்னு பேசுனா என்ன நடக்குது, என்ன மாற்றங்கள், களம் என்னன்னு? அதான் சாத்தூர்லேருந்து பிரபாகரன் ஒரு தேமுதிக தம்பி சொன்னாப்பில் எப்படி ஓட்டு விழுதுன்னே தெரியாத ஆளுகளாக இருக்கானே. இவனை தான் வந்து ஊடகத்தில் வேற திமுக வர்சஸ் அதிமுகன்னு எப்போ பார்த்தாலும் கிளியை பேசிகிட்டு இருக்காங்கன்னு ஒரு கருத்தை சொல்கிறாப்புல. திமுகவுக்கு அடுத்து பெரிய கட்சி அதிமுக தான், அதை நான் மறுக்க வரல. எப்படி பெரிய கட்சி, யாரால் பெரிய கட்சின்னு பார்க்கணும்ல. அப்புறம் வெள்ளாள கவுண்டர் ஓட்டு, அதுவும் எம்ஜிஆர் ஜெயலலிதாவோட எடப்பாடிக்கு அதிகம். அருந்ததிர் ஓட்டு சுத்தமாக இல்லை, அருந்ததிர் ஓட்டு சுத்தமாக இல்லை. ஈரோடு கிழக்கு பூத் ரிப்போர்ட்டை நியூஸ் டே தொலைக்காட்சியில் யார் முன்னாடி வேணாலும் உட்கார்ந்து வாதிக்க தயாராக இருக்கேன், என்கிட்ட இருக்குது. பறையர், செங்குந்தர், அருந்ததியர், நாயுடு பூத்தில் 12% வாக்குக்கு மேலே அதிமுகவுக்கு இல்லை. ஓட்டு போட்டவங்களாம் வெள்ளாள கவுண்டரும் வன்னியர்களும். அப்போ இந்த கட்சி இன்னைக்கு எடப்பாடி பாசிட்டிவாக தான் சொல்கிறேன். 20% வாக்கு எடுத்திருக்குன்னா பன்னீர்செல்வம் வெளியேறின பிறகு 13% இழந்து, நான் வன்னியர் ஓட்டை இழந்து, நான் வெள்ளாள கவுண்டர் ஓட்டை இழந்து 20% ஓட்டு அது எடுத்திருக்குதுன்னா வன்னியர் ஓட்டில் அவங்க 7-8% வாக்கு எடுத்துட்டாங்க. வெள்ளாள கவுண்டர் ஓட்டில் 2-3% வாக்கு எடுத்துட்டாங்க. மீதி மற்ற ஜாதிகள் மூலமாக எடுத்தது 8-10% ஓட்டு தான். அதில் கொஞ்சம் முத்திரையர் ஓட்டு ரெட்டலைக்கு அதிகமாக இருக்குது. அப்போ செங்கோட்டையனால் ஈரோடு மாவட்டத்துக்குள்ள வெள்ளாள கவுண்டர்கள் மத்தியிலையும் அதிமுக ரெட்டலை வாக்காளர்கள் மத்தியிலையும் எடப்பாடியை காலி பண்ண முடியும். அதே மாதிரி ஒவ்வொரு லோக்கல் லீடரும் அவங்கவுங்க ஏரியாவில் காலி பண்ண முடியும். ஆனால் ஆன் த ஹோல் எடப்பாடிக்கு 2 ஜாதிக்கு பேக்கிங் இருக்குது, வன்னியர், வெள்ளாள கவுண்டர். இதை மறைச்சிட்டு பேசினா நம்ம ஏமாந்துருவோம். இதை மறைச்சிட்டு பொதுத்தள கட்சி மாதிரி அதிமுகவுக்கு முட்டு கொடுக்குறாங்க பாருங்கள், தீல மிதித்த மாதிரி அவ்வான்னு கொதிக்கிறாங்க பாருங்கள். அந்த நபர்கள் வந்து உண்மையை உணர மாட்டாங்க. நம்ம உண்மையோடு சொல்கிறோம். இல்லை, அவங்க ஒரு கால்குலேஷன் வச்சுருக்காங்களா, பாஜகவும் அதிமுகவும் நாங்கள் பார்லிமெண்ட்டுக்கு அதிமுக கூட்டணி இல்லாமல் இத்தனை சதவீதம் வாங்கிட்டோம், ப்ளஸ் அதிமுக வாங்கிச்சு, இதை ரெண்டையும் சேர்த்தா நாங்கள் கிட்டத்தட்ட 40% வாங்கிடுவோங்கிற ஒரு அடிப்படையில் தானே இப்போ பேசிகிட்டு இருக்கிறாங்க. 40% வாங்கிடுவோம்னா அதில் தேமுதிக இருந்தது. எடப்பாடி நம்பகத்தன்மையற்றவர், முதுகில் குத்தக்கூடியவர், நாணயமற்றவர்னு சொல்லி அவருக்கு ஓட்டர் ஆன்சரிங் கெப்பாசிட்டி இல்லை, சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி இல்லைன்னு ஸ்டாலின் கொடுக்கறதெல்லாம் எம்பி போஸ்ட்டு, எம்எல்ஏ போஸ்ட்டுன்னு தேமுதிக போயிட்டாங்க. எப்போ உண்மையதான்ப்பா சொல்கிறேன், போயிட்டாங்களா இல்லையா? ஓபிஎஸ் அவர் பிறகுனால 13% ஓட்டு பாதிப்பு, அவரால் தான் என்டிஏக்கே ஓட்டு ஏறிச்சு. அவர் இப்போ என்டிஏலே இல்லைங்கிறாரு. எடப்பாடி சீஃப் மினிஸ்டராக சொல்லதுக்கா ஓபிஎஸ் இருக்கார், அரசியல் நடந்த எதிரிமில்லை நண்பர்கள்னு கலைஞரை 3 தடவை பார்த்துட்டு வந்துட்டார். வேற சொல்லுங்கள், பாமக புலவுப்பட்டு கிடக்கு. அண்ணாமலை அவரை வச்சு தான் பாஜகவுக்கு ஓட்டே ஏறிச்சு. அவர் இப்போ அதிருப்தியில் இருக்கிறார். 26 தேர்தல் டைமில் அவர் என்ன முடிவு எடுக்க போகிறான்னு தெரியல. சீட் ஷேரிங்கை பார்த்துட்டு என்ன கமெண்ட் அடிக்க போகிறான்னு தெரியல. டிடிவி அவர் வந்து விஜய்க்கு 8% வருங்கிறார். ஆனால் அவங்க எல்லாருமே நாங்களாம் ஒன்றா தான் இருக்கோம் ஒன்று சேர்க்கிறது. பாஜக ரொம்ப பாடுபடுது. டிடிவி தினராக இருக்கட்டும், ஓப்பனி சொல்லலாம். எதை வச்சு தம்பி பாஜக பாடுபடுதுன்னு சொல்கிறீங்க? நயனாட்ட கேட்கும்போது டிடிவி தினன் எங்களோட தான் இருக்கிறார், நாங்கள் அதெல்லாம் நீங்கள் இது பண்ணாதீங்க. ஆனால் அதிமுக பேசுகிறதும் இல்லையோ, பாஜக பேசுறது யாரை நாங்கள் இது பண்ணிடுறோம். நயனார் எங்களோட தான் இருக்காருன்னு சொன்னார். ஓபிஎஸ் எப்படி கோட்டை விட்டீங்க? ஏன் கோட்டை விட்டீங்க? பாஜகவுக்கும் விருப்பம் இல்லை இவங்கெல்லாம் ஒன்று சேர்க்கணுன்ட்டு. அப்படி தானே தெரியுது தரவுகள். பாஜகவில் யாரோ ஒருத்தர் வந்து நினச்சிருந்தாங்கன்னா தினகரனையும் பன்னீரையும் ஏர்போர்ட்டுக்கு வர வச்சுருக்கலாமா, வழி அனுப்பதுக்காக வர வச்சுருக்கலாமா? நடக்கலையே. வாட் யூ மீன்? தே ஆர் ஸோ சின்சியர். இவங்கெல்லாம் யாருமே வேண்டாமல் நாங்கள் ஜெயிச்சிருங்கிற ஒரு முடிவில் இப்படிலாம் பண்ணுறாங்களா சார்? ஏன்னா கட்சிக்குள்ளே இருக்கிறவங்களும் இந்த மாதிரி முடிவு எடுத்து நான் 5ஆம் தேதி ஒன்று சொல்ல போகிறேன், நான் வெளியில் போகிறேங்கிற மாதிரி பல்வேறு விஷயங்கள் அதிமுகக்குள்ளே நடக்குது. நீங்கள் பொதுத்தளத்தை விடுப்பா, பொதுத்தளம் தான் பன்னீரும் டிடிவியும், ஜாதியை மட்டுமே எடு.
டெல்டா டு அப்பர் சவுத்து, உனக்கு அப்பர் சவுத் தெரிஞ்ச தம்பி தானே, ஒரு 60 தொகுதி குறைஞ்சபட்சம் 10 to 15% ஓட்டு உங்களுக்கு இருக்காது, இல்லை 10% ஓட்டு இருக்குன்னு வைங்க, வெற்றி பெற்ற திமுக அவங்க எப்படி பிடிக்க முடியும்? நயினாரை வச்சு பிடிச்சிக்கிடும்னு நினைக்கிறாரு யார்? எடப்பாடி. அதனால தான் வேண்டாம் இவங்கெல்லாம். நயனாருக்கே நியமனமே நாடார் தேவேந்திர குல வேளாளர் யாதவர்லாம் தன் பக்கம் வரும்னு சீமான் சொல்கிறாரு. இல்லை ஐயா, எடப்பாடி கணக்காக தான் இருக்குமோ, அதனால தான் ஒதுக்குறாரோ. நாடார் தேவேந்திர குல வேளாளர் யாதவர்லாம் தன் பக்கம் வரும்னு சீமான் சொல்லி முடிசூடும் பெருமாள் முத்துக்குட்டி சாமிகள், ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள், தேவேந்திர குல வேளாளர் பெயர் மாற்றம், பல்லர்களே பாண்டியர்கள், ஆடு மாடு மேய்த்தல், அரசியல் தொழில், கோனேரி குப்பன், கோட்டை, அவர் சீமான் ஒரு அரசியல் பண்ணுறாரு. இல்லை அதனால தான் இவ்வளோ சூழல் நடக்குது. இது தெரிஞ்சு நம்ம இவ்வளோ இதாக இருக்கிறது வந்து இன்னைக்கு திமுக தானே சார் ப்ளஸ்ஸு. ஏன்னா கூட்டணி வராங்கிறது ரெண்டாவது, உட்கட்சிக்குள்ளே இவ்வளோ பிரச்சனை. திமுகவுக்கு ப்ளஸ்ஸோ மைனஸோ தம்பி, நாளைக்கு தோத்து கட்சி செங்கோட்டைங்க எல்லாம் முக்கியத்துவம் எடுத்து கொடுத்துட்டாங்கன்னா கட்சி பேரக்கூடாதுங்கிறது ஐயா எடப்பாடி தெளிவாக இருக்காரு, அது மட்டும் அவருக்கு வேணும். ஆமாம், அதில் தான் தெளிவாக இருக்காரு. ஆளுங்கட்சா வரணும், ரூலிங் பார்ட்டிக்கு வரணுங்கிற ஆசைலாம் இல்லை. கட்சி தன் கையில் இருக்கணும், தான் அதிமுக. அதுக்காக என்ன வேணாலும் செய்வார். ஏன் பிரச்சாரம் பண்ணி என்ன நம்பி விழுந்த ஓட்டு தானே 20% தேர்தலுக்கு பிறகு கிளைம் பண்ணாரா இல்லையா? இப்போவும் அந்த அடிப்படையில் தானே போயிட்டுருக்கிறாரு. நானும் 5% ஓட்டு தான் நெகோஷியபிளுங்கிறேன். வன்னியர் ஓட்டு எடப்பாடிக்காக விழுந்ததுங்கிறேன், எம்ஜிஆருக்காக ஜெயலலிதாக்காக விழல, எடப்பாடிக்காண்டி விழுந்தது. எடப்பாடிக்காக விழுந்தது. கொங்கு வேளாளர் ஓட்டு அதிகம் விழுந்தது எடப்பாடிக்காக விழுந்தது தான். முத்தரையர்கள், மற்ற போயர், ஒட்டர், தொட்டிய நாயக்கர், இவங்க தான் வண்ணார், நாவிதர், குயவர், முக்குளத்தோர் தான் சிந்திக்கணும். நான் பெனிஃபிஷரி காஸ்ட்லாம் சிந்திப்பாங்க. சிந்திக்க வைக்கிறதுக்கு தான் தமிழ்நாடு ஃபுல்லாக உழைச்சிட்டு இருக்கிறேன். எடப்பாடி ஓட்டு போடக்கூடாதுன்னு. அது உங்களுக்கு லாபம் இல்லை. துரோகம் பண்ணார். வண்ணார், நாவிதர், குயவர், போயர், ஒட்டர், வேட்டுவ கவுண்டர், ஊராளி கவுண்டர், தொட்டிய நாயக்கர், மருத்துவர், மங்களா, முக்குவர், பரதவர், பரதராஜகுல மீனவர், ஆண்டி பண்டாரம், சங்கம், ஊராளி கவுண்டர், வலையர் போன்ற சமூகங்களுக்கு துரோகம் பண்ணார். ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் சீமான் தான் சொல்கிறார், எண்ணி கொடு, அளந்து கொடு இன்னைக்கு சொல்கிறார் சீமான். அவர் வந்து இந்த சமூகங்களுக்கு துரோகம் பண்ணார். நான் பெனிஃபிஷரி காஸ்ட் ஆஃப் ஏடிஎம்கேவில் பலன் இல்லாத சமூகங்கள் அவங்க தான் சீமானுக்கு ஓட்டு போட்டு எல்லாம் உயிரோடிக்கும் போது 1% இருந்த சீமான் 8.3 போயிட்டார். ஸோ இந்த ரெட்டலை ஓட்டுங்கிறது அந்த 20 ஓட்டில் 4ல் 1 5% இருக்கலாம். அப்புறம் ஈரோடு கிழக்கு மாவட்டம், ஈரோடு மாவட்டத்தில் உள்ள விளாளக்கவுண்டர் ஓட்டு, இந்த ரெண்டையும் செங்கோட்டையும் பாதிக்க அடிக்க செய்யலாம். அதனால அப்போ வெளியிலேருந்து கூட யாரோ ப்ளே பண்ணுறாங்க செங்கோட்டையன், அப்படி ஒரு பார்வை எடுத்துக்கலாம்ல. எடப்பாடிக்கு இந்த அளவுக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்கணும். வெளியே இருந்து யாரும் ப்ளே பண்ணல, செங்கோட்டையன் அவரோட இதுக்கு இது பண்ணுறார். நான் கூட செங்கோட்டையனை பார்க்கறதுக்கு தான் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறேன், வர சொல்லியிருக்காரு, போய் பார்க்கணும். நிச்சயமாக சார். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி. நன்றி.